ஒவ்வொருத்தரும் வாரம் வரலாம். பெரியார் மண் பெரியார் மண் கோடாதறி வந்துடும். இது என் மண், தமிழ் மண். எங்களுக்கு பெரியார் மண் இல்லை, பெரியாரே ஒரு மண்ணு தான். தமிழ்நாடு பெரியார் மண் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பெரியாரும் எங்களுக்கு ஒரு மண்ணுதான் என கடுமையாக விமர்சித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். ரொம்ப உற்சாகமா இருக்கு. திரும்ப சொல்றேன், பெரியார் மண் பெரியார் மண் என்று பேசாதீங்க. இது சேர சோழ பாண்டியன் மண், இது பூலித்தேவன் மண், மருதுபாண்டியர் மண், இது வேலுநாச்சியார் மண், தீரன் சில்லைமனை மண், ஆலகமுத்துக்கோன் சுந்தரலிங்கனார் மண். புரியுதா? ஒரு நல்ல கவனிச்சு. இது பெரும்புடுகு முத்தரையன் மண், இது கொடிகாத்த குமரன் மண், செக்கிழுத்த செம்மலின் பாட்டன் வாவுசி மண், இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் மண், பெருந்தலைவர் காமராஜன் என்கிற மண், எங்கள் தாத்தா கக்கனுடைய மண். ஒவ்வொருத்தரும் வாரம் வரலாம். பெரியார் மண் பெரியார் மண் கோடாதறி வந்துடும். இது என் மண், தமிழ் மண். எங்களுக்கு பெரியார் மண் இல்லை, பெரியாரே ஒரு மண்ணு தான். எங்களுக்கு வேற ஏதாவது அதான் வீட்டுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க சட்டம் ஒழுங்கு நல்லாட்சிலாம் சொல்கிறீங்க. வழக்கொள்ளையை தடுக்க ஒற்றை மகன் ஜாவர் அலி போராடியிருக்கார். முதல்ல எஸ்பிகிட்ட, யார் எஸ்பியாக இருந்து ஆள் யாருன்னு தெரியும், பல முறை புகார் அளிச்சிருக்காரு. எடுத்த நடவடிக்கை என்ன? ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் ஏற்றி கொன்னுட்டு மறுபடி செத்துருக்காரா இல்லையான்னு உறுதி செய்வதற்கு மறுமுறையை ஏற்றினா அவன் மனநிலை என்ன? எவ்வளோ கொடூர மனநிலை! ஒரு கொள்ளையனுக்கு, ஒரு கொலகாரனுக்கு இவ்வளவு துணிவு எப்படி வரும்? இந்த சட்டம் அவனை பாதுகாக்கு. இந்த சட்டம் கொடுக்குற திமிர் கேட்டால் நான் நல்லாட்சி கொடுக்குறேன்றீங்க. சஸ்பெண்ட் பண்ணி வேற இடத்துல பணிமாற்றம் செஞ்சு பதவி உயர்வு கொடுப்பீங்க. அதானே? நீங்கள் இங்கே பாருங்க, இந்த எல்லாரும் பெரியாரை எதிர்க்கிறாங்கன்னு என்னை எதிர்க்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். ஏடிஎம்கே எந்த இடத்துல மாறுபடுது? கொடியில் அண்ணா இருக்கார், இங்கே இல்லை, அவ்வளவுதான். ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் நடந்தது? ஐயா எடப்பாடி ஆட்சியில். எதிர்கட்சியாக இருந்தால் ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்ன? 2 மாதத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதற்கான நீதியை நிலைநாட்டுவோம். இருக்கா இல்லையா? இருக்கு. கொடநாட்டில் கொலை யார் ஆட்சியில் நடந்தது? செத்தா 5 பேர், கொன்னவன் கொண்டிருக்கான் ஒருத்தன். யாரை கொண்டிருக்கான்? கொன்னவன் யார்? கொள்ளதுக்கான காரணம் நோக்கம் என்ன? கண்டுபிடிக்கலை. ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது 2 மாதத்தில் விசாரித்து கண்டுபிடிச்சி நீதியை நிலைநாட்டுவேன். எங்கள் நீதி பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது. இன்னும் காணொலி இருக்குது. இப்போ வேணா நீ மறைச்சிருக்கலாம், அழிச்சிருக்கலாம். நாங்கள் வந்தால் நீதியை நிலைநாட்டுவோம். வந்து 4 வருஷம் ஆகும் போது ஏன் நிலைநாட்டலை? கொலையில் திருட்டில் இருட்டில் உருட்டில் 2ம் கூட்டு. ஒரே கட்சி தான். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தால் பார்ப்பனிய தலைமையை ஏன் ஏற்றீர்கள்? அந்த அம்மாவின் அமைச்சரவையில் ஏன் இருந்தீர்கள்? பதில் இருக்கா? பெரியாரின் கடவுள் மறுப்பணிக்கு ஏற்கிறீர்களா? பெரியாரின் தாலி அறுப்பை ஏற்கிறீர்களா? உங்கள் மனைவிக்கெல்லாம் தாலி அறுக்கிறீர்களா? பெரியாரின் கற்பப்பை அகற்றல், அதுதான் பெண்ணிய சுதந்திரம், ஏற்கிறீர்களா? பதில் இருக்கா? கணவன் இருக்கும்போது, கணவனோட வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அவனோடு போய் உறவு வைத்து கொண்டால் அதை குற்றம் என்று கருதக்கூடாதுங்கிற கோட்பாட்டை நீங்கள் ஏற்கிறீர்களா? தம்பி, வாயத்தான் திறந்திருக்கேன், இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஒவ்வொன்றா பேசுவேன், நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே வாங்க. ஒட்டி போறார் வெட்டி போறாருலாம் பேசக்கூடாது. பன்னெடுங்காலம் ஐந்த திராவிட திருட்டு பயலுக எங்கள் முன்னோர்கள் வரும்போதெல்லாம் இதை ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோட்பாடு பெரியார் வரைக்கும் நாங்கள் சொல்கிறேன். இருங்க, வள்ளுவனின் மூதாதைய ஆடி அடிமை, கம்பன் ஒரு ஆடி அடிமை, தொல்காப்பில் ஒரு ஆரிய கூலின். இப்போ நீ யாரு? என்னை சொல்றதுல வியப்பில்லை. வள்ளுவனையே இங்கே பாருங்க, என்னை நல்லா கவனிங்க. தமிழர் என்று பேசுவது, தமிழர் எழுச்சி, தமிழர் ஒற்றுமை என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது. எப்படி? இன எழுச்சி.
தமிழர் எழுச்சி என்று பேசுவது இணை எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இணை எழுச்சி? இந்த கேள்வி. அது மித்ருபேதத்திற்கு எதிரானது, ஆரியத்திற்கு அனுசரணையானது. மித்ருபேதம்ங்கிறது என்ன மொழி? ஐயா உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன மொழி? சமஸ்கிருதம் யாருடைய மொழி? நீங்கள் சொல்கிற ஆரிய மொழி. ஆரிய மொழியில் எழுதிக்கிட்டு ஆரியனை எதிர்க்கிறேன்னு சொல்கிறது மாதிரி ஒரு கேடுகட்ட, ஒரு கேவலங்கட்ட ஒன்று ஏதாவது இருக்கா?